வணக்கம். ஏற்கனவே ஒரு 20 கேள்விக்கு பக்கமா உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். நேயர்களுக்கு நல்லதொரு முறையில உங்களுடைய ஸ்டைல்ல அழகான ஒரு விளக்கங்கள் குடுத்திருந்தீங்க. மேற்கொண்டு கொஞ்சம் கடினமான கேள்விகள ஒரு 15 கேள்விகள் எடுத்திருக்கேன். அதுக்கு நீங்க மக்களுக்காகவும், இனி வருங்கால ஜோதிடர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்கள பதில் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். கேளு, கடவுள் எனக்கு கொடுத்த ஞானத்துக்கு எட்டி வர சொல்றேன். அவ்வளவுதான். நம்ம கையில இல்ல அது. ஆனா ஒரு ஜாதகருக்கு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்க வைக்கும் கிரகங்கள் மற்றும் தசாபுத்திகள் என்ன? லக்னம் 4, 5, 7, 9 இந்த பாவங்கள் பாதிக்கப்படாம தொடர்புல இருந்து அந்த சொன்ன திசையில ஏதாவது ஒரு திசை நடந்துட்டு இருந்தாலே போதும். பார்க்கலாம். நபர்கள் நிறைய பார்த்துங்க தோட்டத்தில். கோச்சார ரீதியான கிரகங்கள் கோச்சார பார்க்க வேண்டாம். கோச்சாரம் ஒரு ஸ்பீடு பிரேக் மாதிரி தானே. காரில் போகிறோம், ஸ்பீடு ஸ்லோ பண்ணுற வண்டி அந்த மாதிரி தான். ஜென்ம ஜாதகம் தான் பிரதானம். அதாவது ஒரு ஜாதகர் நினைத்தது நான் நினைக்கிறது நடக்குமா, அதற்குண்டான பாவகங்கள் என்ன, அந்த கிரகத்தின் காரகங்கள் என்ன? 60 வயசுல படிப்பு, அப்புறம் வாலிப வயசுல திருமணம், அப்புறம் வேலை, சம்பாத்தியம், ஒரு வீடு சொத்து எல்லாருக்குமே இந்த ஆசை நியாயமானது தான். அது நடக்கணும்னா நான் சொல்லுறது இந்த பாவங்கள் நல்லா இருக்கணும். ஒன்று திசை நல்லா இருக்கணும். கண்டிப்பாக என்னுடைய நண்பர் ஒருத்தர் நான் அவருக்கு ஒரு கான்ட்ராக்ட்காரர் தான். அவருக்கு ஒரு கபோர்டு வேலை பார்த்து கொடுத்தேன் வேற ஒரு ஆளுக்கு. சரி, அது இவருக்கு பிடிச்சிருந்து என்கிட்ட சொன்னார், நான் 2 வருஷம் கழிச்சு வீடு கட்ட போகிறேன், எனக்கு நீங்கள் தான் அந்த கபோர்டு வேலை பார்க்கணும்னு சொன்னார். 2 வருஷம் கழிச்சு கட்டுறதுக்கு இப்போ என்ன சொன்னாங்க, நான் எப்பவுமே நினைச்சேன். சொன்ன மாதிரி 2 வருஷம் கழிச்சு கட்டினேன். என்னை கூப்பிட்டு வேலை கொடுத்தா நான் தான் அவரை பார்க்கணும். அவர் ஜாதகம் எனக்கு தெரியாது. கண்டிப்பாக அவர் ஜாதகத்தில் நான் சொன்ன அமைப்பு நல்லா இருக்கணும். 5ஆம் இடம் 1, 5 தான் ஆசை. அதனுடைய பலனை கொடுக்கணும் அப்படின்னு நடப்பு திசை நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நினைச்சதான். இதை சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக நினைக்கிறாங்க அப்படின்னா அதை 4ஆம் பாகத்தையும் எடுத்துக்கலாங்களா? சுகம் நியாயமான சுகமாக இருந்தால் 4ஆம் இடம், கள்ள சுகமாக இருந்தால் வேற இடம் வரும். என்ன ரொம்ப இதாக சொல்ல வேண்டாம். சரி, எப்போ யாரும் தப்பா எடுத்துக்கூடாது. அடுத்தது, சகோதரர்களின் ஆதரவு ஒரு ஜாதகத்துக்கு கிடைக்குமா, அல்லது அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் பார்வையில் இருந்தாலும் உறவுகள், சகோதர உறவுகள் சுமூகமாக இருக்குமா? இளைய சகோதரம் 3ஆம் இடம் பொது இடத்துல, சகோதரம் 11ஆம் இடம், இது 2 நல்லா இருந்தாலே போதும். ஆனால் இது மேஷ லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் பொருந்தாது, துலாம் லக்னத்துக்கு பொருந்தாது. ஏன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக 11ஆம் தான் பாதகாதிபதியாக வருவாங்க. சரி, ஆனால் அது பொருந்தாது. மகரத்துக்கும் கூட பொருந்தாது. மகரத்துக்கு பொருந்தாது. அதனால எனக்கு தெரிஞ்சு அப்படி மூத்த சகோதரம் இளைய சகோதரம் கிடைக்கணும் அப்படின்னா இளைய சகோதரம் நம்ம மேஷத்துக்கு 3 தான் புதன். இளைய சகோதரம் புதன் வலுத்திருந்தாலும் பிரச்சனை வரத்தான் செய்யும். சரி, நேர் வலு பெறாம மறைமுக பலம் பெற்றால் நல்லா. நேர் வலு பெறக்கூடாது. சரி, அடுத்தது, சினிமாவில் நுழைவதற்கோ அல்லது அந்த துறையில் சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஜாதகர் கேட்டாங்கன்னா, சினிமா அப்படின்னா நம்ம மெயின் என்னங்க ஐயா பார்க்கணும்? சினிமா கலைத்துறையினே சுப்பரன் தான். சரி, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் எல்லா நடிகர்களுக்கும் சுப்பரன் தான் பலமாக இருப்பாருன்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசி, ஒவ்வொரு லக்னம், ஒவ்வொரு கிரக அமைப்பில் இருப்பாங்க. சரி, அதில் சினிமா துறையில் நீடித்த புகழோடு சம்பாதிக்க நீடித்த காலகாரம்னா ரஜினி, எம்ஜிஆர், இந்த மாதிரி நிறைய கமலஹாசன் சொல்லலாம். இவங்க எல்லாருக்குமே சமீபத்தில் கூட ஒரு வீடியோவில் நடிகர் ராஜேஷ் ஏற்கனவே ஜோசியத்தில் பெரிய ஆள் தான். அவர் ஒரு இன்னொருத்த கூட பேசும்போது அது ஸ்ரீதேவி ஜாதகத்தை பற்றி சொன்னார். சரி, அதனால அந்த ஒரு ஜாதகத்தை அவர் பிறந்த நேரம், தேதி, நேரம்லாம் சொன்னதுன்னா அதை எடுத்து கணிச்சு வச்சு நான் போட்டு பார்த்தேன். சரி, அந்த அம்மா ஜாதகத்தில் குழந்தை பருவத்திலேருந்தே அவங்க நடிப்பு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு நாளும் நடிச்சாங்க. அங்கேயும் நடிச்சு ஹிந்தியுமே அந்த பேர் வாங்க. அவங்க ஜாதகம் கடக லக்னம் தான். கடக லக்னத்துக்கு சந்திரனும் சுக்கரனும் பரிவர்த்தனை அவங்களுக்கு. அவங்க ஜாதகத்தில் கரெக்டாக பார்க்கும்போது லக்னம் 3, 5, 7, 9, 11 எல்லாமே தொடர்புல 9, 10 தர்ம கர்மாவதி யோகம் வருது அவங்களுக்கு. சரிங்க. 2, 9, 11 தனயோகம் வருது அவங்க ஜாதகத்தில். அடுத்து அவங்களுக்கு சின்ன வயசுல அந்த திசை எல்லாமே வரிசைக்கு அனுகூலமான திசை தான். நல்ல உச்சத்துக்கு கொண்டு போச்சு அவங்கள. சரி, அதுமாதிரி இன்னொன்று போன வீடியோவில் சொல்லும்போது இந்த மாரகத்தை பற்றி கேட்டிருந்தேன். 3, 6, 8, 4. அந்த அம்மா இறந்தது புதனுடைய புத்தியில் தான் இறந்துருக்காங்க. சரி, கடகத்துக்கு 3 புத்தியில் தான் இறந்துருக்காங்க, சனி தசை. சரி சரி, ஜெயலலிதா அம்மா இறந்ததும் குரு தசையில் 8ஆம் ஆண்டு சனி புத்தியில் தான் இறந்தாங்க. சரி, கருணாநிதி இறந்ததும் சுக்கர தசை கேது புத்தியில் 8 அடிக்கிற கேது புத்தியில் தான் இறந்தாங்க.
ம் 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 அப்ப ஆனால் அது வந்து கணிதவை ஜாதகத்தில் கடகத்துக்கு சுக்கிரன் பாதகம் பாதகாதிகம் எல்லாருமே அந்த 3, 6, 8 நான் அதுக்கு அழுத்தமாக சொன்னேன் அப்படின்னா இது நான் அனுபவத்தை நான் தொடர்ந்து பார்த்தது அது ஆதாரமாக 3 பேர் சொல்லிட்டேன். சரிங்க சரி. இதுக்கு எல்லாருமே எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் அந்த நேரத்தில். அடுத்து டாக்குமெண்டில் கையெழுத்திட்டு வேலை செய்யும் அமைப்பு கிடைக்குமா? அதாவது ஒரு ஃபாரின் போகிறாங்க, வெளிநாடு போகிறோம், வேற ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு காலகட்டங்களில் வந்து எங்கள் கம்பெனியில் நீங்கள் வேலை செஞ்சே ஆகணும்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்டில் சைன் வாங்குறாங்க இல்லைங்க, அக்ரிமெண்ட் போட்டு வேலை பார்க்கலாம். அந்த அமைப்பு எப்படிங்க? அது வந்து நான் இப்போ சொன்ன இந்த 3, 10, இந்த 2, 9, 11, இந்த 9, 10 இந்த யோகங்கள் அது 4, 9, 10, 10ஆம் பாவங்கள் பலவீனமாக இருந்து வெறும் படிப்பு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க நீ சொல்கிற மாதிரி இந்த மாதிரி கண்டிஷனில் தான் அவங்க வேலை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வேறு இந்த கண்டிஷன் இல்லாமல் நேரடியான போஸ்டிங் ஏதாவது ஒன்று கிடைக்கும். சரி. தனியார் துறையிலேயோ அரசுலேயோ கூட கிடைக்கும். நான் சொன்ன அமைப்பு இல்லை அப்படின்னா இந்த கையெழுத்து கூட ஒரு கம்பெனியில் தான் வேலை பார்க்கணும். சரிங்க, ரொம்ப நன்றி.